இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டோட 7th சாப்டர் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஷார்ட் ஆன்சர்ஸ். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்துட்டு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸோட டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னால் ரேஷியோ பிட்வீன் த மாஸஸ். என்னென்ன மாஸ்னால் இதுதான் இதோட ஃபார்முலா. ஓகேவா? ஆவரேஜ் மாஸ் ஆஃப் ஐசோடோப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பை 1/12 மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம். அப்படின்னா நம்மளோட ஐசோடோப்போட எல்லா ஐசோடோப்ஸோட ஆவரேஜ் மாஸ் எடுத்துட்டு அதை வந்துட்டு 1/12 மாஸ் ஆஃப் த கார்பன் 12 ஆட்டம். இன்னும் கார்பன் 12 ஆட்டமோட 1/12 மாஸோடு நம்ம டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கிடச்சிரும். ஓகேவா? இதுதான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். அப்படின்னா இதை எழுதிட்டு இதை வந்துட்டு அப்படியே டெஃபினிஷனாக எழுதணும். ஓகேவா? அதுதான் வந்துட்டு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் இட்ஸ் பர்சன்டேஜ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஐசோடோப்ஸ் என்னென்ன இருக்குன்னா மூணு டைப்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஐசோடோப் இருக்குது. ஓகேவா? இதில் பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு அட்டாமிக் நம்பர் வந்துட்டு சேமாக இருக்கும், மாஸ் நம்பர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கும். இதுதான் நேச்சுரலாக அக்கரிங் ஆகிறது. அப்படின்னா நேச்சுரலாகவே இருக்கிறது வந்துட்டு ஆக்சிஜன் 8, 16. ஓகேவா? இது ரெண்டும் வந்துட்டு இதோட ஐசோடோப்ஸ் 17 and 18. ஓகேவா? மாஸ் நம்பர் வந்துட்டு மேலே இருக்கிற நம்பர் இங்கே எழுதணும், 16, 17, 18. ஓகேவா? இந்த பர்சன்ட் அபெண்டன்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு 99.757% இந்த ஆக்சிஜன் இருக்கும். ஓகேவா? நேச்சுரல் ஆக்சிஜன். இந்த ரெண்டு ஐசோடோப்ஸ் வந்துட்டு 0.038% 18.8 வந்துட்டு 0.205% இருக்கும். ஓகேவா? இதுதான் டிஃப்ரெண்ட் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஒரு மாஸ் நம்பர், அப்புறம் பர்சன்டேஜ் அபண்டன்ஸ். ஓகேவா? தேர்ட் ஒன் பார்த்தோன்னா அவங்க வந்துட்டு ஹெட்ரோ டயாட்டாமிக் மாலிக்யூல்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஹெட்ரோ டயாட்டாமிக் டயாட்டாமிக்னால் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இருக்கிற ஒரு மாலிக்யூல் டயாட்டாமிக் அப்படின்னு சொல்கிறோம். ஹெட்ரோ டயாட்டாமிக்னால் ரெண்டு வேறு மாலிக்யூல்ஸ் இருக்கிற அந்த மாலிக்யூலை தான் ஹெட்ரோ டயாட்டாமிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா HCl இங்கே வந்துட்டு ரெண்டு டயாட்டாமிக் இருக்குது, ஆனால் இது வேறையாக இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் வந்துட்டு ஹெட்ரோ டயாட்டாமிக் மாலிக்யூல். HCl, CO, KBr, Br வந்துட்டு புரோமின், K வந்துட்டு பொட்டாசியம். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ஹெட்டிரோ டயாட்டாமிக்னால் ரெண்டு மாலிக்யூல் தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஓகேவா? டயாட்டாமிக் மாலிக்யூல். KCl இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு ஹெட்ரோ டயாட்டாமிக்கில் வரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு அட்டாமிசிட்டி. அட்டாமிசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் ஒன் மாலிக்யூல். ஒரு மாலிக்யூலில் எவ்வளோ ஆட்டம்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கோ அது வந்துட்டு அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அட்டாமிசிட்டி ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ வந்துட்டு ஹைட்ரஜன் வந்துட்டு எந்த ஃபார்மில் இருக்கும்? H2ஆக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட அட்டாமிசிட்டி என்னது? 2. ஏன்னா ரெண்டு மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 2 தான் அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அட்டாமிசிட்டி வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் ஒன் மாலிக்யூல். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க, மோலார் வால்யூம் ஆஃப் அ கேஸோட டெஃபினிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? மோலார் வால்யூம் ஆஃப் கேஸ் அப்படின்னா 1 mole of any gas that occupies 22.4 liters in standard temperature and pressure STP. ஓகேவா? அப்படின்னா ஒரு மாலிக்யூல்ஸ் ஆஃப் எனி கேஸ், எந்த ஒரு கேஸும் 1 மாலிக்யூல் வந்துட்டு இந்த வால்யூம் ஆக்கியூபை பண்ணியிருக்கோம், அதை வந்துட்டு மோலார் வால்யூம் ஆஃப் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? 1 molecule of any gas that occupies 22.4 liter of STP. இந்த டெஃபினிஷன் வந்துட்டு அப்படியே தான் எழுதணும், சேஞ்ச் பண்ணக்கூடாது. எந்த டெஃபினிஷன்ஸும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, எப்படி இருக்கோ அப்படியே தான் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு ஃபைண்ட் த பர்சன்ட் ஆஃப் நைட்ரஜன் இன் அமோனியா. அமோனியாவில் எவ்வளோ பர்சன்ட் நைட்ரஜன் இருக்குது அப்படின்னு கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா இந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் கேல்குலேட் பண்ண முடியும். டோட்டல் மாஸ் ஆஃப் த எலிமெண்ட் பை மோலார் மாஸ் ஆஃப் காம்பவுண்ட். ஓகேவா? அவங்க கொடுத்துருக்க எலிமெண்ட் இருக்கு இல்லையா, எந்த எலிமெண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? நைட்ரஜன். ஸோ அதோட மாஸு டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் காம்பவுண்ட். அமோனியாவோட டோட்டல் மாஸ் இருக்கு இல்லையா, அதால் டிவைட் பண்ணி நம்ம இன்ட்டு 100 பண்ணோன்னா
நம்மளுக்கு எவ்வளோ % ஆஃப் இந்த எலிமெண்ட் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ இதுக்கு பார்க்கலாம். மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் அம்மோனியா. அம்மோனியாவோட மாலிகுலர் ஃபார்முலா என்னது? NH3. மோலார் மாஸ், இதோட மாஸ் வந்துட்டு கண்டுபிடிக்க என்னோட வந்துட்டு அட்டாமிக் நம்பர் என்னது? மாஸ் நம்பர் வந்துட்டு 14 ப்ளஸ் 3 × 1, ஹைட்ரஜனோட 1. ஓகேவா? ஸோ இது நம்ம பண்ணோன்னா 14 + 3 எவ்வளோ? 17. ஸோ 17 வந்துட்டு நம்மளுக்கு அம்மோனியாவோட மாஸ் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா மாஸ் ஆஃப் எலிமெண்ட், நைட்ரஜனோட மாஸ் எவ்வளோ? 14. இந்த ஹோல் மாஸ் எவ்வளோ? 17. ஸோ 14 / 17 × 100 பண்ணோன்னா நம்மளுக்கு % ஆஃப் நைட்ரஜன் கிடச்சிரும். இங்கே எவ்வளோ கிடச்சிருக்கு? 82.35%. ஓகேவா? இப்படி தான் வந்துட்டு % ஆஃப் நைட்ரஜன் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதோட மாஸு, அப்புறம் இதோட மாஸ், அப்புறம் எது கண்டுபிடிக்கணுமோ அது / the ஹோல் மாஸ் பண்ணிவிட்டு × 100. ஓகேவா? இப்படி தான் வந்துட்டு % ஆஃப் நைட்ரஜன் கண்டுபிடிக்கலாம்.